வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று ஒரு மிகவும் புனிதமான நல்ல தினம். இந்த தினத்திலே நாம் ஒரு உயர்ந்த ஒரு தெய்வீகமான சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். இந்த உரையினுடைய நிறைவில் நாம் இந்த ஓராண்டு கால பயிற்சி வகுப்பிலே நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல இருக்கிறோம். அதனால வகுப்பை முழுமையாக கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த முதல் ஒரு 5 வகுப்புகள் என்பது ஒரு இறை ஆசிரியர் என்பவர் யார், அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய உயர்வு என்ன, அவருடைய மேன்மை என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் நாம் முதல் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள இருக்கிறோம். இதுதான் அடிப்படையான அறிவு என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றை பற்றி அறிவு நாம் முழுமையாக பெறும்போது அதை பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, இன்னும் சரியாக கடைபிடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு இயல்பாகவே வந்துடும். நான் அடிக்கடி சொல்றது, தங்கத்தையும் வைரத்தையும் யாரும் உங்களை பாதுகாத்துக்க இப்படி வைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அப்போ இந்த பயிற்சியுடைய மதிப்பு, இதனால் நாம் பெறக்கூடிய உயர்வு, இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நாம் அதுக்கு சரியாக நடந்து கொள்வோம். இன்னும் அதை முறையாக கடைபிடிக்கிறதுக்கும் தீவிரமா முயற்சி செய்வோம். அப்படிங்கிற விதத்துலதான் இந்த இறை ஆசிரியருடைய மேன்மை சிறப்பு என்ன என்கிறதையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றோம். சரிங்களா? இது மகான்களே விரும்பி எடுத்துக்கொண்ட ஒரு பணி. இந்த இறை ஆசிரியர் என்பது வெறும் ஆசிரியர் அல்ல. சரிங்களா? வெறும் ஆசிரியர்கள்ட்ட 3 விஷயம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது, வெறும் ஆசிரியர்கள்ட்ட 2 விஷயம் இருக்கும். ஆனால் இறை ஆசிரியர்கிட்ட 3 விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றது. முதல் விஷயம் கற்றல், இல்லைங்களா? அப்போ பொதுவா நம்ம எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்றோம். அது எப்படி கற்றுக்கொள்ளணும்னு ஞானிகள் சொல்றாங்கன்னா, கசடு அற, கற்க கசடு அற. சரிங்களா? தெளிவாக. இப்ப இந்த ஆசிரியர் பயிற்சியில் அதுதான் நடக்க போகிறது. இப்ப நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்க ஆன்மீகத்தை, யோகத்தை, ஞானத்தை, வாழ்வியலை, இதைத்தான் கற்றுக்கிறோம். இப்ப நம்ம இதையே கற்றுக்கொண்டு விட்டோம். இப்போ அதுல கசடுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நாமளே செக் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த கசடு அற நம்ம கற்ற ஒரு உணர்வு கிட்டும், பிழை இல்லாமல். ஏன்னா இதை நம்மளோட போறதா இருந்தா இது பரவாயில்ல. நீ அடுத்த நிலையில பிறருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய ஒரு வாய்ப்பு இறைநிலை நம்ம கொடுத்திருக்கிறதால, இப்ப நாம் ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தவறு பிற்காலத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தவறாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ளணும். மனிதனுடைய அடிப்படை தன்மையே கற்றல் தான், இல்லையா? கற்றல தான் மனிதத்தன்மை மொத்தமா இருக்கு. வேற எந்த உயிரினத்திற்கும் கற்றல் என்பது பெரிதாக இல்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க கற்றல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ கற்றல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் படி. 2வது படி கடைபிடித்தல். அதையும் வள்ளுவம் தன்னோட குரல்ல சொல்லுது, கற்க கசடு அற. கற்பவை கற்ற பின். எதை கற்றுக்கொள்ளணும்னா
கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்பவை கற்ற பின். அப்ப நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பட்டு ஆனா எதைய கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சிந்தனை செய்தா கற்க வேண்டியதை கற்றுக்கொள்ளணும். அப்ப எது கற்க வேண்டியது அப்படின்னா, இப்ப நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிற இந்த வாழ்வியல் தான் கற்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் சரியா சொன்னா முதன்மையாக கற்க வேண்டியது என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்ப முதன்மையாக கற்க வேண்டியது இந்த வாழ்வியல், இந்த யோகம், இந்த ஞானம், இந்த ஆன்மீகம். அப்போ இத முழுமையாக கற்றுக்கொள்ளணும். கற்பவை கற்ற பின். இப்ப நீங்க இந்த ஓராண்டு காலம் நிறைவாக உடல், உயிர், மனம், அறிவு, ஆத்மா இது எல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். முடிந்த வரைக்கும் நல்ல தெளிவாகவே பெறுதலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதுதான் அந்த இரண்டாவது பாயிண்ட், கடைபிடித்தல் என்று சொல்லுவோம். இப்ப கற்றிருக்கிறோம், கற்றதை என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். அதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவதா இருக்கிறது தான் கற்பித்தல். ஆனா இந்த சமுதாயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லாருமே அப்படிதான் இருக்கணும், ஆசிரியர் என்றாலே அப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கற்றலும் கற்பித்தலும் மட்டும்தான் இருக்குதே தவிர கடைபிடித்தல் என்பது இங்க இல்லை. அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய இவ்வளவு துன்பத்திற்கும் அடிப்படை காரணம். சரிங்களா? எல்லாருமே புத்தகத்தை படிக்கிறோம், எதற்காக? கடைபிடிக்கத்தான் ஒரு அறிவை பெறுகிறோம். பட் அறிவை பெறும்போது கடைபிடிக்கலைன்னா அந்த அறிவு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப கற்றல் கற்பித்தலோட இந்த சமுதாயம் நின்று போச்சு. கடைபிடித்தல் இல்லாததால இந்த சமுதாயத்துல நிறைய பிரச்சனை. ஆனா ஒரு சாதாரண ஆசிரியருக்கும் ஒரு ஞான ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க கற்றல் இருக்கணும், அதுக்கு அடுத்தது கடைபிடித்தல் இருக்கணும், மூன்றாவதா தான் கற்பித்தல் வரணும். சரிங்களா? அப்ப இந்த ஆசிரியர் பயிற்சி என்பது நமக்கு கடைபிடித்தலுக்கும் கற்பித்தலுக்குமான பயிற்சி, நாட் ஒன்லி கற்பித்தல். சரிதானுங்களா? ஒன்லி டீச்சிங்காக இல்லை இது, நாம கடைபிடித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்காக. இப்ப ஒரு சிலவற்றை கடைபிடித்து கொண்டு இருப்போம், இன்னும் ஆழமாக நம்ம கடைபிடித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்பா அது அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? மகரிஷி அந்த இடத்துல ரொம்ப 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 மகான்கள் ஏன் கீழே சீடர்கள் அவ்வளவு சீக்கிரம் உருவாக்கலைங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா அவர்கள் சொன்ன தத்துவத்தை நாம் தெரிந்த உடனேயே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஈகோ நம்ம கிட்ட வந்துடும். ஆமா, அது உண்மைதான். ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய கவனம் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். ஏன்னா மகரிஷிட்ட தத்துவத்தை தெரிஞ்ச உடனேயும் இவ்வளவுதான், இறைவன்னா இவ்வளவுதான், கடவுள்னா இவ்வளவுதான், உயிர்னா இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஈகோ, அது ஒரு தன்முனைப்பு இயல்பாகவே நமக்கு போயிடும். அப்ப அந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேணுங்கிறத நம்ம இங்க அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்க வாழ்நாள் முழுக்க இன்னைக்கு சொல்லக்கூடிய உரையினுடைய ஆழம் மனதில் வைத்துக் கொள்ளணும். அப்போ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படி? அப்போ நாம எந்த இடத்துக்கு வரப்போறோம் அப்படின்னா, மகரிஷியோட இடத்துக்கு வரப்போறோம். அதை நீங்க அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு நம்ம இதுல பயப்பட வேண்டியதும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இறைவன் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறது. அப்ப குருவாகக்கூடிய தகுதி இல்லாம போயிருமா? வாய்ப்பே இல்லை. எல்லாம் வல்ல இறைவனே நமக்குள்ள இருக்கிறான், குருமகான் நமக்குள்ள இருக்காரு. ஓகேவா? அப்ப இறையாற்றலும் குருமகான்களுடைய ஆற்றலும் நம்மளை அந்த நிலைக்கு உயர்த்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நாம் என்ன பண்ணணும்? கம்முன்னு இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. சொல்றதை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைய கடைபிடித்து நம்ம கம்முன்னு இருக்க வேண்டியது நம்மளுடைய வேலை.
அப்ப அந்த குருவோட இடத்துக்கு நாம போய் அமர போறோம். ஆக்சுவலா இந்த தத்துவத்தை சொல்ல வேண்டியது யார் பொறுப்புனா குரு மகான்களுடைய பொறுப்பு. ஆனா குருமகான்கள் என்ன பண்றாங்க, தான் ஒருத்தரே எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அவர்களுக்கு கீழே சீடர்களை உருவாக்கி அதுல சில சீடர்களை தேர்வு செய்து அந்த குருஸ்தானத்துக்கு அனுமதிக்கிறாங்க. நீங்களும் இந்த பயிற்சியை போதனை செய்யலாம். சீடன் என்றால் கடைபிடிப்பவன் மட்டுமே, அவன் போதிப்பவன் அல்ல. அதனாலதான் குருமகான்களை உருவாக்கிய குருமகான் என்று நாம் ஏன் மகரிஷி சொல்றோம்னா, இன்னைக்கு மகரிஷி அவர்கள் பூத உடலை விடுத்து சென்ற போதும் அவரோட பயிற்சி இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. யாரால? அவரோட உயிர்கலப்பு பெற்ற அந்த குருவால். ஆமா, அப்படிதான் சொல்லணும். அந்த குருவோட உயிர்கலப்பு பெற்ற நம்ம ஆசிரியர்கள், ஆசான்கள், ஞான ஆசிரியர்கள், இறை ஆசிரியர்கள் அப்படிங்கிற அளவுல நாம அந்த விஷயத்தை கடைபிடித்து பிறருக்கு கற்பிக்க வேண்டும். மகரிஷி அப்படித்தான். இப்ப என்னுடைய உரைகள்லயே கூட சிலது நான் அனுபவம் பெறாத விஷயங்களை கூட ஆஹ் அனுபவம் பெறாத விஷயங்களை கூட நான் சொன்னது உண்டு. ஆமா, சில சொற்பொழிவுகளை கேட்டோ புத்தகங்களை படித்தோ அப்படி இருக்கிறவற்றை கூட நான் சொன்னது உண்டு. ஆனா மகரிஷியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. இதுதான் ஆசிரியர்களுக்கும் குருவுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்னுடைய துரித விளக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உதாரணங்களை நான் விளக்கி பேசியிருப்பேன். பல மகான்கள் சொன்ன உதாரணங்களை விளக்கி பேசியிருப்பேன். பட் அந்த அனுபவம் எல்லாமே நான் பெற்றேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல ஒரு சில அனுபவங்கள் நான் பெற்றிருக்கலாம். ஆனா மகரிஷியோட உரை அப்படி இருக்காது. அவர் அனுபவம் பெறாத ஒன்றை இதுவரை அவர் பேசியதும் கிடையாது, எழுதியதும் கிடையாது. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று அவர் சொன்னார்னா, அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் இறைவெளியாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தால் மட்டுமே அவர் சொல்லுவார். நீங்க வேணா துரிதவத்துக்கு எடுத்து அவரோட விளக்கத்தை பாருங்க. பெருசா விளக்கமே கொடுத்திருக்க மாட்டாரு. ஒரு 4-5 பாயிண்ட் தான் பேசியிருப்பார். அது அவர் பெற்ற அனுபவம். அந்த அனுபவத்தை அப்படியே ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போ அப்படி ஒரு உணர்வு நிலையில இருப்பதை தான் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அது அப்படியே கடத்தப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்குள்ள கடந்து வந்துடாது. நான் பேசுறதுல நான் உணர்ந்தது உணராதது என்று 2 விதமான பங்குகள் இருக்கு. நான் உணர்ந்ததெல்லாம் உங்களுக்குள்ள போய் ஆழமாக உணர்வுல வேலை செய்யும். நான் உணராதது ஓரளவுக்கு வேலை செய்யும். அவ்வளவு தீவிரமா வேலை செய்யும் சொல்ல முடியாது. அதனாலதான் உணர்ந்து ஓதுதல் என்ற ஒரு விஷயத்தை மகரிஷி சொல்லுவாங்க. ஆனா நாம இப்போ கொஞ்சம் ஓதி உணர்தல் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயே இருக்கிறோம். இப்போ பிறருக்கு சொல்லி சொல்லி ஓதி ஓதி உணர்ந்து கொண்டும் வர்றோம். உணர்ந்ததையும் ஓதிக்கொண்டே வருகிறோம். ஆனால் மகரிஷி போன்ற மகான்கள் முற்றிலும் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஓதுறதுக்கு ஆரம்பித்தார்கள். ஆனால் சில மகான்கள் உணர்வதற்கு முன்பாகவே ஓதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஓதி உணர்தல் என்று பெயர் அதுக்கு. உதாரணத்துக்கு வள்ளலாருடைய கவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே அவர் அந்த ஞானத்துல திளைத்ததால அந்த முழுமை உணர்வை பெறாதற்கு முன்னாடியே அவருக்கு நிறைய ஆத்ம சக்தி கிடைத்து நிறைய பாடல் பாடுறதுக்கு ஆரம்பிச்சார். பல தெய்வங்களை பற்றி பாடினார். அப்ப அவருடைய ஞானம் முழுமைத்தன்மை அடையல. பட் ஞானம் தான் அடைந்திருந்தார். பட் முழுமை அடையல அந்த ஞானம். அப்போ கடவுள் வழிபாடு பயங்கரமா இருந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் அவர் என்ன பண்றாரு, முழுமைத்தன்மையை உணர்றாரு. அப்பதான் தெரியுது இந்த வழிபாடு எல்லாமே ஒரு குட்டி குழந்தைகளோட வழிபாடு. முழுமையான வழிபாடு என்பது வேற அப்படின்னு அவர் மொத்தமா தான் சொன்ன கருத்தையே மாற்றுகிறார். தனித்தனியா தெய்வங்களை சொல்லி கொண்டிருந்த அவர் அப்போ முழுமையான ஒரு தெய்வத்தை அவர் கொண்டு கொடுக்கிறார் மக்களுக்கு. அதனால மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இப்பவுமே என்ன பண்றாங்கன்னு நிறைய பேர் வள்ளலார் முதல்ல சொன்ன விஷயத்துல எடுத்துக்கிறாங்க, பின்னாடி சொன்ன விஷயத்தை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வள்ளலார் முதல்ல சிவனை பத்தி பாடினார், முருகரை பற்றி பாடினார் எல்லாம் அந்த துதிகளை பாடக்கூடிய மக்கள். ஃபைனலா ஜீவகாருண்யத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சிறுதெய்வ வழிபாடு தேவையில்லை, ஒளி வழிபாடு தியானம் போகுதுன்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா மகிழ்ச்சிட்டு என்ன ஒரு பெரும் சிறப்புனா அவர் சொன்னதே ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் தான். அதனால மகிழ்ச்சியோட கருத்துல மாற்று கருத்து முரண்பாடே இருக்காது. இது தவறுன்னு சொல்ல வரல. வள்ளலாரை குறை ஏதாவது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் மிகச்சிறந்த ஞானி. வள்ளலார் தான் மகிழ்ச்சிக்குள்ள புகுந்து இத்தனையும் செஞ்சுட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டு
புரிதலுக்காக நான் சொல்றேன். அதாவது மகரிஷி வந்து உணர்ந்ததை உணர்ந்த பிறகு, முற்றிலும் ஞானத்தை தொட்ட பிறகுதான் சொல்றதுக்கு ஆரம்பித்தார். அப்போ நாம அந்த இடத்துக்கு வந்து உட்கார போறோம். அதை நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். மகரிஷி உட்கார்ந்திருந்த சீட்ல இப்ப நாம உட்கார போறோம். நீங்க ஒவ்வொரு ஞான ஆசிரியருமே அங்கதான் உட்கார போறோம். அதற்கான தகுதி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இருக்கிறதாலதான் இறைவன் செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கான். அப்ப அதற்கு நம்மளை கொஞ்சமாவது தகுதிப்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தையே ஞானப்பாதையில் திருப்பக்கூடிய இடம். சாதாரண மனிதனா இருந்து ஒரு தவறு செய்தோம்னா அது சாதாரண தவறாக சென்று விடும். ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு குரு இடத்துல இருந்து நாம் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அது இந்த சமுதாயத்தையே பாதிக்கும். அதனாலதான் நிறைய மகான்கள், இந்த ஆன்மீகத்துறையில இருக்கிறவங்க மகான்கள் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆன்மீகத்துறையில இருக்கிறவங்க தப்பு செஞ்சா அது ஏன் பெரிய அளவுல பாதிக்குது? சாதாரண மனுஷனும் தப்பு பண்ணிட்டு தானே இருக்கான். பட் ஆன்மீகத்துறையில இருக்கிறவங்க தப்பு செஞ்சா அது சமுதாயத்தையே மொத்தமா பாதிக்குங்கிறதால தான் நம்ம மக்கள் அவ்வளவு அரசு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. சரி, ஓகே. அந்த விதத்துல நாம போகக்கூடிய இடம் குருவோட இடம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வேதாத்திரி மகரிஷி, சரிங்களா? வேதாத்திரி மகரிஷியுடைய மறு உருவமாக நாம் அங்க செல்கிறோம். நீங்க செல்றீங்களோ இல்லையோ மக்கள் உங்களை அப்படித்தான் பார்ப்பாங்க. பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். நாம போய் பேசுறப்ப ஏதோ அந்த கருத்தை நாமளா கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி மக்கள் நம்மளை பார்ப்பாங்க, வணங்குவாங்க. அதுக்குதான் இன்னைக்கு ஒரு கவி நான் சொல்றேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மிக ஆழமான ஒரு கவி. அந்த கவி உங்களுக்கு மனப்பாட கவியிலையும் வரும். வாய்ப்பு இருந்தா இப்ப இருந்தே நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. மிக ஆழமான ஒரு கவி. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து. நம்ம இன்சார்ஜா இருக்கிறவங்க இந்த கவிய நீங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணிருங்க. இவங்களோட எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணிருங்க. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து. நல்ல வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுட்டே வரணும். தன்முனைப்பு நீங்க, அதாவது எதுக்காக நம்ம குருமகானை அடையணும்? எதுக்காக ஒரு குரு? குரு பார்க்க கோடி புண்ணியம், குருவருளின்றி திருவருள் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம், என்ன குரு சாட்சாத் பரபிரம்மம், இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் இந்த குருவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா குரு எப்பேற்பட்டவர் அப்படின்னா தன்முனைப்பு அற்றவர். நெருப்பு எப்படி தன்னிடம் சேரக்கூடிய எல்லாவற்றையுமே தூய்மை செய்கிறதோ, ஆமா, நெருப்பை உங்களால் அசுத்தப்படுத்த முடியாது. நிலத்தை அசுத்தப்படுத்தலாம், நீரை அசுத்தப்படுத்தலாம், நெருப்பை உங்களால் அசுத்தப்படுத்த முடியாது. நெருப்பு எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடும், தூய்மைப்படுத்திடும். அதனாலதான் அக்னி சாட்சியாக என்று வைக்கிறோம். இப்ப நெருப்பு எப்படி எல்லாவற்றையும் எரித்து தூய்மை செய்கிறதோ அது போல குரு என்ன பண்ணுவாங்க? தன்முனைப்பை உடைப்பாங்க, எரிப்பாங்க. தன்முனைப்பு அற்றவர் தான் குரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. குருவுக்கான ஒரு அடையாளத்துல தன்முனைப்பு இருக்கக்கூடாது. தன்முனைப்புக்கு என்ன விளக்கம்ங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். நான் தான், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, நான் இல்லைன்னா என்ன ஆகும், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? இதுதான் தான் என்ற அதிகாரப்பற்று. ரெண்டாவது தனது என்ற பொருள் பற்று. இதெல்லாம் தன்முனைப்பினுடைய வெளிப்பாடு. என்னுடையது, என்னுடையது, என்னுடைய பொருள், என்னுடைய உறவுகள் எல்லாம் பேசுறீங்களா, இதெல்லாமே தன்முனைப்பு. அப்ப தான் தனது இருந்தாலே தன்முனைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். தன்முனைப்போட குழந்தைகள் தான் தான் தனது என்று இரண்டு. அப்ப இந்த தான் தனது இருந்ததுன்னா பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்தாள மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்களும் சர்வசாதாரணமா வரும். இது தான் தனது என்ற அம்மா அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தைகள் இந்த 6 பேரும். சரிங்களா? சரி, இந்த 6 வந்தா என்ன பண்ணுவான் மனுஷன் அப்படின்னா? கொலை பண்ணுவான், கொள்ளை அடிப்பான், களவு பண்ணுவான், பொய் பேசுவான், சூதாடுவான், பஞ்ச மகா பாதகங்களை சௌரியத்துக்கு செய்வான். எந்த விதமான சிரமமும் இல்லாம அவன் இந்த விஷயத்தை வந்து செய்வான். அப்ப இப்ப உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, நம்மளோட பிரச்சனை என்ன? பஞ்சமகா பாதகங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால வாழ்க்கையில துன்பப்படும். அதற்கு என்ன காரணம்? நம்மகிட்ட இருக்கிற 6 தீய குணங்கள். 6 தீய குணங்களுக்கு என்ன காரணம்? தான் தனது என்ற பற்றுக்கள். அதற்கு என்ன காரணம்? தன்முனைப்பு என்ற ஆணவம், அகங்காரம்.
அப்போ எதற்காக நம்ம குருவை அடையிறோம் அப்படின்னா, தன்முனைப்பு நீங்க இந்த அகங்காரத்தை அழிப்பதற்காக ஒரு குருவை அடையிறோம். எதற்காக ஒருத்தன் நெருப்பு கிட்ட போய் குளிர் காயறான்னா, அவன் இருக்கிற உடல்ல இருக்கிற அந்த குளிர் தன்மை போக வேண்டும் என்பதற்காக அவன் குளிர் காயறான். அப்ப நெருப்பினுடைய சக்தி உள்ள வரும்போது உள்ள இருக்கிற அந்த குளிர் வெளியே போயிடும். அவனுக்குள்ள அந்த நெருப்பினுடைய ஆற்றல் பரவும். அது போல தன்முனைப்பு என்ற ஒரு தீமை நம்மிடமிருந்து வெளியே செல்வதற்கு குருவை அடையணும். தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து, இப்ப குருவை அடையிறதுக்கான நோக்கம் என்ன? நம்மகிட்ட இருக்கிற தன்முனைப்பு ஆணவத்தை போக்கிக் கொள்வதற்கு. அது அவரால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல அவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. என்ன காரணம்? அப்படி நீக்கினவங்க தான் குரு. நீக்காதவங்க குருவே கிடையாது. அவங்க குருன்னு சொல்லிக்கிட்டாலும் அது தப்பு. சரிங்களா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று ஒரு குறள் இருக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை. யாரு பற்றற்றான்? குரு. குரு பற்று இல்லாதவர். குருவுக்கு பற்று இருக்காது. சரியா? இறைவனுக்கும் பற்று இருக்காது. அப்ப குருவையே இறைவனையே பற்றணும். எதுக்காக? அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நீங்க எதற்காக அந்த திருவடிகளை பற்றணும்? அந்த பற்றை விடுவதற்காக அந்த திருவடிகள். இப்ப அந்த பற்றை எதற்காக பற்றணும்? நம்மளோட பற்று விடுவதற்காக பற்றணும். நீங்க எதை பற்றுகிறீர்களோ அதனுடைய தன்மை உங்களுடையதாக வந்துவிடும் இயல்பாக. நீங்க எதை பற்றுகிறீங்க? எந்த ஒரு பொருளை நீங்கள் பற்றினாலும் அதனுடைய தன்மை உங்களுடைய தன்மையாக வந்துவிடும். சரிதானா? அப்ப எதை பற்றணும்? பற்று இல்லாத ஒன்றை நீங்க பற்றணும். அதனால குரு மகான்களை கூட தேர்ந்தெடுத்து நீங்க போகணும். நான் மறுபடியும் சொல்றேன். தெரியாம நீங்க பற்று இருக்கிற குரு மகான்கள்ட்ட போயிட்டீங்க அப்படின்னா, பற்று இருக்கிறவங்க ஆக்சுவலா குரு மகான்கள் கிடையாது. ஆனா குருமகான்கள் அப்படிங்கிற போர்வையில பற்று இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நபர்களை போய் நீங்கள் பற்றி கொண்டால் உங்களுடைய தன்மை அந்த தன்மையாக வந்துவிடும். நீங்க முழுக்க பற்றிலிருந்து விடுபட முடியாது. அப்ப தன்முனைப்பு நீங்க பற்றுக்கள் இருந்து விடுபட, ஆணவத்திலிருந்து விடுபட ஒரு குரு அடைந்து, ஒரு குருவை அடைஞ்சிட்டோம். நாம எல்லாம் அடைஞ்சிட்டோம். இப்பிறவிலே முற்பிறவிலே செய்த புண்ணியத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு குருவை அடைஞ்சிட்டோம். எதுக்காக? தன்முனைப்பை விடுபடுவது. ஏன் தன்முனைப்பு விடுபட்டா மொத்த துன்பத்திலிருந்து விடுதலை. தன்முனைப்பு இருக்கிற வரைக்கும் துன்பம் நிச்சயம். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பாவப்பதிவினுடைய வெளிப்பாடு. சரி, குரு அடைஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது தவமாற்றும் சாதனையால் உயரும் போது. இப்ப குருவை அடைஞ்சதுக்கு அப்புறம் குரு என்ன கற்றுக் கொடுத்துட்டார்? நமக்கு ஒரு தவத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த தன்முனைப்பை நீக்கிறதுல எதுக்கு ரொம்ப ஆற்றல் அதிகம்? தவத்திற்கு ஆற்றல் அதிகம். இப்ப தவத்தை நமக்கு குரு போதனையாக கொடுத்து சாதனையாக மாற்றி சொல்லி கொடுத்துட்டார். நீங்க அதை செய்துட்டு வர்றீங்க. தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா தவம் நீங்க நல்லா செய்து 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 அந்த ஆற்றலை உங்களுக்குள்ள நீங்க பெருக்கி கொண்டே வரும்போது நன்முனைப்பாம் அருள் தொண்டால் நலம் காண்போர்கள். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் வந்துருச்சா? குருவோட ஆற்றல் வந்துருச்சா? தவம் செய்யறீங்களா? இப்போ உங்களுக்கு அந்த நல்ல எண்ணம் வர ஆரம்பிக்கும். நன்முனைப்பு. முனைப்பு என்றால் ஒரு முயற்சி, அப்படி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்ப நன்முனைப்பு ஒரு நல்ல ஒரு முயற்சியால நன்முனைப்பாம் அருள் தொண்டால் நாம் என்ன பண்றோம்? அருள் தொண்டு. அதாவது இந்த தெய்வீக விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு பேர் என்ன? அருள் தொண்டு. நன்முனைப்பாம் அருள் தொண்டால் நலம் காண்பவர்கள். நீங்க இப்படி மன்றங்கள்லயோ ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க பேசுறீங்க, வைக்கிறீங்க, ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க, செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதனால 4 பேர் பலன் பெறுவாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா பலன் பெறுவாங்க. இப்ப நான் பேசுறதால
ஒரு சிலர் பலன் பெறுவது போல, நீங்க பிற்காலத்துல பேசும்போதோ, செயல் செய்யும் போதோ, பயிற்சி கொடுக்கும் போதோ, தியானம் சொல்லி கொடுக்கும் போதோ, தியானம் நடத்தும் போதோ, அல்லது பிறரை கூட்டிட்டு வந்து இந்த மன்றத்துல சேர்த்தும் போதோ, இதெல்லாம் நன்முனைப்பால் அருள் தொண்டு. இதனால் நலம் காண்பவர்கள் என்ன பண்ணுவாங்க? தழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். சும்மா போற்ற மாட்டாங்க. சிலரெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். சரிதானா? அப்படியே மனம் உருகி நம்மளை பாராட்டுவாங்க. என் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கிடுச்சுங்க. சரிதானா? அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஒரு சூசைட் பண்ண போனவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, மனம் மாறி நான் என்னை மாற்றிக்கொண்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடக்குமானா நிச்சயமா நடக்கும். ஏன்னா பேசுறது நான் பேசுறது இல்லைல்ல, வேதாத்திரி மகரிஷி குருமகான்கள் பேசுறாங்க. அவங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்கு. அவங்கதான் நம்ம மூலமா பேசுவாங்க. சரிதானுங்களா? அப்போ நன்முனைப்பாம் அருள் தொண்டால் நலம் காண்பவர்கள் தழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். அப்படி ஒரு பாராட்டுவாங்க. இங்கேயே தெரியும், நீங்க ஜூம்லயே பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே அனுபவம் இருக்கும். சரியா? நாமளே நிறைய பேரை பாராட்டி இருப்போம். என்ன ஒரு உரைங்க, இப்படி ஒரு உரையெல்லாம் நான் கேட்கறதுக்கு எத்தனை புண்ணியம் பண்ணியிருப்பேன், என்னோட வாழ்க்கையவே மாற்றிடுச்சு இந்த பயிற்சி, இப்படி எல்லாம் பயங்கரமா பேசுவோம். அன்னைக்கு ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு பெரியவர் என்னோட காலில் விழுந்துட்டார். அதெல்லாம் நினைச்சாலே அப்படியே நமக்கே ஒரு ஷிவரிங் வந்துடும். என்னடா இது இப்படி எல்லாம் ஆகுது. ஆமா, அப்படிதான் நினைப்பாங்க. அவங்க அப்படி பாராட்டுவாங்க, அவங்களோட நன்றி அப்படி தெரிவிப்பாங்க. ஏன்னா சொல்ற விஷயம் அவ்வளவு பெரிய விஷயம். சரிங்களா? ஓகே. அப்போ அவங்க அப்படி பாராட்டும் போது நாம எப்படி இருக்கணுங்கிறதா அடுத்த 4 வரி. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியர் நாத்தழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல. உன் முனைப்பு, இப்ப நம்ம ஒரு முனைப்பு எடுத்து போய் செஞ்சோம் இல்லையா, அந்த முனைப்பு எது மாதிரி அப்படின்னா, இப்ப நான் ஒரு முயற்சி எடுத்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன்ல, இது எது மாதிரி அப்படின்னா, நிலவு ஒளி ரவியால் போல. நிலவு தெரியும் உங்களுக்கு, சந்திரன். ரவினா சூரியன் அர்த்தம். ரவினா ரவிக்குமார் அப்படின்னா சூரியகுமரன் அப்படின்னு பேரு. ரவி என்றால் சூரியன் என்று அர்த்தம். உன் முனைப்பு, இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன்ல, இந்த ஒரு செயலை எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கேன்ல, இந்த முனைப்பு எப்படியாமா நிலவு ஒளி ரவியால் போல. அதாவது நிலவுக்கு தனி ஒளி கிடையாது, உங்களுக்கு தெரியுமில்ல, நிலவுக்கு என்று தனி ஒளி கிடையாது. நிலவு சுயமாக ஒளிரக்கூடிய ஒரு கோள் அல்ல. அது என்ன பண்ணுது, சூரியனுடைய ஆற்றலை வாங்கி பிரதிபலிக்கும். ரவி என்ற சூரியனுடைய ஒளியை வாங்கி நிலவு பிரதிபலிக்கும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு குருமகான் கொடுத்த விஷயம். எப்படி சூரிய ஒளி நிலவுக்குள்ள போய் பிரதிபலிக்குதோ, அப்படி அந்த குரு கொடுத்த விஷயம் எனக்குள்ள என்னோட வாய்ஸா இப்ப வெளியே வருது. முன்முனைப்பு, நான் செய்யற நல்ல விஷயம் எல்லாமே அந்த குரு சொன்னதால. இல்லாட்டி நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன்ல. இப்போ உட்காந்து நான் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன், பணத்தை சம்பாதிச்சுட்டு. அப்ப இப்ப உட்காந்து நான் இதை பேசிட்டு இருக்கேன்னா இது யாரோட செயல் அப்படின்னா குருவோட செயல். சரிங்களா? குரு எனக்குள்ள இதை பற்றி தூண்டி, இறைவன் எனக்குள்ள இதை பற்றி தூண்டி இதை செய்ய வைக்கிறாங்க இல்லையா? நிலவு ஒளி ரவியால் போல. உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. எப்படி சூரிய ஒளி நிலவுல பட்டு வெளிச்சம் அடிக்குதோ, அப்படி அந்த உயர் குருவினுடைய ஒளிதான் உனக்குள்ள இந்த செயலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நீ அடக்கமாக இரு. அடக்கம் அமரருள் உயிக்கும். நீ எப்படி இருக்கணும்? அடக்கமாக இருக்க வேண்டும். நீ உணர்ந்து அடங்கணும். உணர்லைன்னா அடங்க மாட்டோம். இது ஒரு தொந்தரவு ஆன்மீகத்துல. 4 பேர் நல்லா பேசுறான்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஈகோ எப்படி வரும் தெரியுமா? உச்சத்துக்கு வந்துடும் ஈகோ. ஈகோ அப்படியே உச்சத்துக்கு போயிடும். ஐயோ, இது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஒரு விதத்துல ஆன்மீக ஆசிரியர் ஆகிறது மிகப்பெரிய புண்ணிய செயல்னா, இன்னொரு பக்கம் நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ஏன்னா நம்முடைய பாவத்தை நிறைய செய்யறதுக்கான வாய்ப்பு இங்க வந்துடும். புண்ணியத்தை நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல பாவத்தை நிறைய செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப நல்ல விஷயம் சொல்ற இடத்துல ஒரு தப்பான விஷயம் சொன்னான்னா என்ன ஆகும்?
100 பேருக்கு 1000 பேருக்கு தப்பா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதனோட கர்மம் என்கிட்ட வந்துடும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்னுடையது அல்ல. இப்ப இந்த உரை நல்லா இருக்குதுன்னா அது என்னுடையது. இப்ப யாருடையது? இது இறைவனுடையது. இது குருவுடையது. நான் ஒரு கருவி. ஒரு ஃபேன் ஓடுது, காத்து நல்லா வருது. சரி, ஃபேனோட பொறுப்பு என்ன? அது சுத்துது, பரவாயில்ல, சுத்துற அளவுக்கு அது தன்னை சரியா வச்சிருக்குது. பட் கரண்ட் வரலைன்னா அது சுத்தாது. அப்ப அதை இயக்குற கரண்ட் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. பட் நம்ம ஃபேன் நல்லா வேலை செய்யுதுன்னு தான் சொல்றோம். பட் அதுக்கு அடிப்படை காரணம் எது? கரண்ட். அது போல நான் பேசுறேன்னா இதுக்கு காரணம் இறைவனும் குருவும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு முன்னாடி வந்து நிக்கணும். நான் அல்ல இறைவனே, நான் அல்ல குருவே. ஏன் குருமகான்களை வணங்கணும், இறைவனை வணங்கி ஒவ்வொன்றையும் தொடங்கணும் அப்படின்னா, நான் அல்ல, அதுதான் நடத்துது, அதுதான் நடத்துதுங்கிற ஒரு என்ன ஒரு பணிவுத்தன்மை நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். அதான் உண்மை. இந்த ஈகோ வந்துடக்கூடாது. அப்ப உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. அது உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? நீங்க போய் என்ன பாராட்டினாலும் அவங்க ஒன்னும் குளிர்ச்சி அடைய மாட்டாங்க. சரிங்களா? ஓகேங்க, சரிங்க, பரவாயில்லைங்க, அதெல்லாம் இறைவன் செயல், அதெல்லாம் குரு செயலுங்க. குருவுக்கு நன்றி சொல்லுங்க. இறைவனுக்கு இப்படிதான் இருக்குமே தவிர எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அதான் உண்மை. இல்ல சார், நான் எப்படி தெரியுமா, நம்ம ஸ்பீச் எப்படி தெரியுமா, நான் நினைச்ச எப்படி பேசுவேன் தெரியுமா, என்ன என்னோட ஸ்பீச் கேட்டு எப்படி மாறிட்டாங்க தெரியுமா, இப்படி நான் சொன்னேன்னா எனக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். என்னாலதான் சார் இந்த வீடு நடக்குது, என்னாலதான் சார் இந்த மன்றம் நடக்குது, என்னாலதான் சார் இந்த குடும்பம் நடக்குது, என்னாலதான் சார் இந்த தொழில் நடக்குது. இப்படி சொல்றவங்க அடிமுட்டாள் என்று நான் கருதி கொள்கிறேன். முன்னால ஒண்ணும் நடக்காது. சரிங்களா? அந்த ஈகோ மட்டும் ரொம்ப கவனமா தட்டி தட்டி வைக்கணும். தட்டி தட்டி வைக்கணும். சரிங்களா? அந்த தலை கனம் வந்துடுச்சுன்னா சுத்தியில பாருங்க, அந்த தலை கனமா இருக்கிற இடத்துல ஆணில அடி நங்கு நங்குன்னு விழுகும். தலை கனம் இருந்தா அடி உழுகுன்னு அர்த்தம். ஆணில பாத்துருக்கீங்களா? ஷார்ப்பா ஒரு இடம் இருக்கும், ஒரு இடம் குண்டா மேல இடம் இருக்கும். அடி எங்க விழுகும்? மேலதான் விழுகும். நச்சு நச்சுன்னு விழுகும் அடி. தலை கனம் இருந்தால் அடி துன்பம் வந்துட்டே இருக்கும். நான் அல்ல, எதற்கும் நான் பொறுப்பல்ல, நான் ஒன்றுமற்றவன், எல்லாம் இறைவன் செயல், குரு செயல். தப்பு செஞ்சா அது என்னுடைய செயல், ஏற்றுக்கொள்கிறேன். நான் பேசுற உரையில் ஒரு தப்பு வந்ததுன்னா அது என்னுடைய செயல். அப்போ உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடக்கமாக இரு. அது அப்படி இல்லாம என் ஒளியே சிறந்தது, என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு. இதுதான் 7வது வரி, ரொம்ப முக்கியமான வரி. என் ஒளியே சிறந்தது. இந்த நிலவு சொல்லுதாமா, என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். முடிச்சிட்டார் மகிழ்ச்சி. என்னோட ஒளியே சிறந்தது, இனி எதுக்கு எனக்கு சூரியனோட ஒளி அப்படின்னு சந்திரன் நினைச்சதுன்னா என்ன நடக்கும்? இருள்தான் மிச்சமாகும். அது போல நான் தான் எனக்கு எப்படி பவர் தெரியுமா, நான் எப்படி பேசுவேன் தெரியுமா, நான் எப்படி தியானம் செய்வேன் தெரியுமா, எப்படி தியானம் நடத்துவேன் தெரியுமா, நான் நடத்தின அப்படியே தியானம் எப்படி வரும் தெரியுமா, அப்படி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இருட்டு தான், இருள் தான் மிஞ்சும். உம் ஆறிருள் என்று சொல்லுவார்கள். அடக்கம் அமரருள் வைக்கும். என்னொழியே சிறந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அடங்காமை என்று பொருள். அந்த இடத்துல ஆறிருள். ஓகேவா? அதற்குள்ள நம்ம மாட்டிக்குவோம். அப்போ இந்த கவியை நீங்க எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த செயல் செய்யும் போதும் குருவோட இறைவனுடைய செயல் தான் நம்மை வழி நடத்துகிறது, என்னுடையது என்று எதுவும் இல்லை. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி தொடங்கும் போதும் கொஞ்ச நாளைக்கு இதை மனதிற்குள்ளேயோ அல்லது வாய் விட்டோ சொல்லுங்க, தப்பில்லை. வாய் விட்டு சொல்லிட்டு தொடங்குறது கூட இது தப்பில்லை. ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும். இந்த பாடல், தம்பி இது உன்னோடது இல்லை, இறைவனும் குருவும், இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு, நான் பின்னாடி பகிர்ந்துக்கிறேன். இப்ப காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம்.
அப்ப அந்த விதத்துல இந்த இந்த பாடல் மிக மிக முக்கியமான பாடல். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல இன்னும் இதை பற்றி ஆழமான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இறை ஆசிரியருடைய முக்கியத்துவம் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்க அந்த பயிற்சிக்குள்ள அப்படியே கிராஜுவலா பொறுமையா வரணும். ஆனா ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இறைவனும் குருவும் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அதை தக்க வைத்துக் கொள்வதும் விட்டுவிடுவதும் நம்ம கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது தான் எப்பவுமே. அதனால நீங்க அந்த இடத்த நல்லா பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்திட்டு, அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ண போறோங்கிறத ஒரு 2-3 நிமிஷத்துல உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். சரி, அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்த நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ரைட்.